ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्सर्वमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नाम्ने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் படைப்பின் பிரிவுகள். இந்த அத்தியாயத்தில் படிக்கிற ஸ்லோகம் 7 முதல் 10 வரை. தத்விலோக்யவியாபி புஷ்கரம் யத் அதிஷ்டிதம் அனேன லோகான் காக்லீலான் கல்பிதாஸ்மீதி அச்சிந்தயத். பின்னர் பிரம்மதேவர் தான் அமர்ந்திருந்த தாமரையானது பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிந்திருப்பதை கண்டார். இதே தாமரையில் முன்னர் இணைந்திருந்த அனைத்து உலகங்களையும் எவ்வாறு படைப்பது என்று அவர் ஆழ்ந்து சிந்திக்கலானார். பத்மகோசம் ததா விஷ்ய பகவத் கர்மச்சோதிதः ஏகம் யாபாங்ஷி குருதா திருதா பாவ்யம் ததா. இவ்வாறு முழுமுதற் கடவுளின் தொண்டில் ஈடுபட்டிருந்த பிரம்மதேவர் தாமரின் இதழ் அடுக்கினுள் புகுந்து கொண்டார். அது பிரபஞ்சமெங்கும் பறந்து விரிந்திருந்ததனால் அவர் முதலில் அதை 3 பிரிவுகளாகவும் பின்னர் 14 பிரிவுகளாகவும் பிரித்தார். ஏதாவான் ஜீவலோகஸ்ய சம்ஸ்தா வேத சமாஹிதः தர்மஸ்ய கி அநிமித்தஸ்ய விவாஹ பரமேஷ்ட்யசோ. பிரம்மதேவர் பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த சான்றோர் ஆவார். இதற்கு காரணம் முதிர்ந்த உன்னதமான ஞானத்தில் பகவானுக்கு அவர் செய்த காரணமற்ற பக்தி தொண்டே ஆகும். ஆதலினால் அவர் பல்வேறு வகையான உயிர்கள் வசிப்பதற்காக 14 உலக பிரிவுகளையும் படைத்தார். இதரோவாச்ச யதார்த்தஸ்வரூபஸ்ய ஹரே அத்புத கர்மணः சாலாக்யம் லக்ஷ்மணம் பிரம்மம் யதா வர்ணயனः பிரபோ. மைத்ரேயிடம் விதுரர் கேட்டார், ஓ பிரபுவே, ஓ கற்றறிந்த முனிவரே, அற்புத செயல்கள் செய்யும் முழுமுதற் கடவுளின் மற்றொரு வடிவான நித்தியமான காலத்தை பற்றி அருள் கூர்ந்து விளக்குவீராக. நித்திய காலத்தின் அடையாளங்கள் என்ன? அருள் கூர்ந்து அதை விளக்க வேண்டுகிறேன். ரொம்ப அழகான ஒரு வர்ணனை இது. அத்தியாயத்துக்கு முன்னாடி அத்தியாயத்துல பிரம்மதேவர் பகவானுக்கு பிரார்த்தனை செய்தார். அவருடைய பிரார்த்தனையினால, அவருடைய தபத்தினால, அவருடைய அர்ச்சனை வழிபாட்டினால பகவான் திருப்தி அடைந்து அவருக்கு படைப்புக்கான முழு ஆற்றல், படைப்புக்கு தேவையான முழு சக்தியும் பகவான் பிரம்மா கொடுக்கிறார். தேனே பிரம்ம ஹிருதயாதி கவியே சிகந்தி அசோயர. அது பகவான் பிரம்மனோட இதயத்தில் இருந்து கொண்டே அவருக்கு படைப்புக்கு தேவையான நாலேஜ் கொடுக்கிறார். அப்ப அதுக்கு முன்னாடி பகவானை கருணை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்சு பகவானுக்கு கருணை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பிரம்மனால 2ஆம் சிருஷ்டி பண்ண முடியும். பாகவதத்துல 10 முக்கியமான அம்சங்கள்ல முதல் 2 சர்க்கா விசர்கா. சர்க்கான முதல் படைப்பு, விசர்கான 2ஆம் படைப்பு. சர்க்கா விசர்கா படைப்பு முதல் படைப்பு பகவான் செஞ்சிட்டார்.
நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சமகாபூதங்கள், அப்புறம் 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 அறிவு புலனுகர் பொருட்கள், மனம் புத்தி அகங்காரம், கிடைக்கு முக்குணங்கள், இதெல்லாம் பகவான் வருது. ஹோல் மெட்டீரியல் கிரியேஷன், ஒட்டுமொத்த படைப்பு பகவான் வருது. அகம் தேவாச தேவாகிரே சதுர்ஸ்லோகிய பாகவத்துல முதல் ஸ்லோகம். எல்லாமே பகவான் இருந்தா வருது, எல்லாம் பகவான் தோணுது. இது பிரம்மா கண் கூட பாக்குறாரு. பிரம்மா என்ன பாக்குறாரு? படைப்புக்கு முன்னாடி சந்திரனோ சூரியனோ இல்ல. பிரம்மா அவரு சந்திரன் சூரியன் உற்பத்தி பண்ணல. பிரம்மதேவர் சந்திரனோ சூரியனை உற்பத்தி பண்ணல. சோ படைப்புக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. படைப்புக்கு முன்னாடி இருந்து படைப்புக்கு தேவையான அனைத்து மூலப்பொருள்களும் ஏற்கனவே பகவானால் உற்பத்தி செய்யப்பட்டாச்சு, ஏற்கனவே பகவானால தோற்றுவிக்கப்பட்டாச்சு. சோ படைப்புக்கு தேவையான அனைத்து பகவானுக்கு தோன்றியது. அந்த 2ஆம் படைப்பை செய்த பிரம்மாவும் பகவானுக்கு தோன்றினாரு. இப்போ இது பிரம்மா யோசிக்கிறார் என்ன பண்ணலாம். இந்த மாதிரி பகவானை செய்திக்காக பிரம்மா என்ன பண்றாரு? அந்த தாமரை பூ மேல உட்கார்ந்து இருந்தார் இல்லையா, அந்த தாமரை பூ பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விழுந்திருப்பதை கண்டார். இதே தாமரையில் முன்னர் இணைந்திருந்த அனைத்து உலகங்களையும் எவ்வாறு படைப்பது என்று அவர் ஆழ்ந்து சிந்திக்கிறார். அப்ப ஏதோ படைப்புன்னு சொன்னா ஒரு தனியா உட்கார்ந்துட்டு இருப்பாரு அன்பர்கள். பிரம்மா ஏதோ தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு, தனி இடத்துல இருந்தாரு. பிரம்மாவுக்கு உலகம் உண்டு, அங்க பிரம்மலோக வாசிகள் உண்டு. இந்த மாதிரி பிரம்மா 3 உலகங்களை படைக்கிறார். மேல், மத்தியா, கீழ். மேல் உலகம், மத்திய உலகம், கீழ் உலகம். இந்த 3 மேற்கு 14 பிரிவுகளாக, அதான் இங்க பாகவதத்துல ரொம்ப அழகா இருக்கு. பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கு? பிரம்மா என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர் அந்த தாமரை பூ பறந்து விரிஞ்சிருக்கிறத பார்த்தார். அதுக்கப்புறம் முழுமுதற் கடவுளின் பக்தி தொழில் ஈடுபடுத்த பிரம்மதேவர் தாமரை இதழ் அடுக்குள் புகுந்து கொண்டார். அந்த தாமரை அடுக்கு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போறாரு. அதுக்குள்ள போயிட்டு இந்த தாமரை தண்டு எங்கும் பறந்து விழுந்திருப்பதை பார்த்தாரு. அதுக்குள்ள அந்த தாமரை தண்டை 3 பிரிவுகளாக, மேலுலகம், மத்திய உலகம், கீழ் உலகம். அது மேலும் 14 பிரிவுகளாக, 14 லோகங்கள். பூலோகம், பொருளோகம், சத்துலோகம், ஜனலோகம், தவலோகம், சத்தியலோகம் வரை. கீழ அதல, பித்தல, சுதல, தலாத்தல, மகாத்தல, சாத்தல, பாதாள 14 லோகங்கள். 14 லோகம் பிரம்மா சிருஷ்டிக்கிறார். படத்துக்கு தேவையான பொருளெல்லாம் முதல்ல இருந்தது. அதனாலதான் பிரம்மா என்ன பண்ணாரு? முன்ன எந்த மாதிரி இதெல்லாம் படைப்போடு சம்பந்தப்பட்டிருக்கோ அதே சீக்வன்ஸ திரும்பி அந்த ஃபார்முலா என்னது? இல்ல ஃபார்முலானா சரி சூத்திரம் வச்சுக்கலாம். அதாவது படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகளை ஏற்கனவே இருந்திருக்கு. பிரம்மா கம்பைன் பண்ணிருக்கு. செகண்டரி கிரியேஷன், 2ஆம் படைப்பு பிரம்மா கொடுத்தாரு. அதான் இங்க பொருளோட பிரபா சர்க்கா விசர்கான்னு சொன்னார். அடுத்தது பிரம்மதேவர் இந்த பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த சான்றோராக ஆவார். அவர் தான் இந்த பிரபஞ்சத்துல முதல் உயிர்வாழி. பகவானுக்கு நேரடியா தோன்றியவர், பகவானால சக்தி அளிக்கப்பட்டவர். பிரம்மதேவர் பகவானுடைய குண அவதாரம், பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம், பகவானுக்கு நேரடியா தோன்றியவர், பகவானிலிருந்து வேத ஞானத்தை கற்றுக்கொண்டவர். இந்த சம்பிரதாயத்திலே பூர்வாச்சாரியர், பிரதான ஆச்சாரியர். இப்படி சான்றோருக்கெல்லாம் சான்றோரா திகழ்ந்தவர் பிரம்மா. அதுக்கப்புறம் இந்த காரணத்தினால அவர் பகவானிலிருந்து நேரடியாக வேத ஞானத்தை பெற்றுக்கொண்ட காரணத்தினால முதிர்ந்த உன்னதமான ஞானத்தில் பகவானுக்கு அவர் செய்த காரணமற்ற பக்தி தொண்டையாகும். சோ இது எதனால படைப்புக்குண்டான ஆற்றலோடு கிடைச்சது? அவருக்கு பகவானுக்கு கேட்ட உடனே, பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்ச உடனே இந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடிய அந்த பகவானுடைய கருணை கிடைச்சது. ஆதலினால் அவர் பல்வேறு உயிர்வாழ்கள் வசிப்பதற்காக 14 உலகங்களை பிடிக்கிறது. சத்வஸ்தா மத்திய திஷ்டந்தி ரஜசா ஜெகன்ன குண வித்திஷா அதோ கச்சந்தி தாமசா. ஊர்வம்
சாத்வீகமான குணத்தில் உள்ளவங்க மேல் கிரகத்துல வசிப்பாங்க. ஸ்வர்லோக, ஜனலோக, தமலோக, அப்டு பிரம்மலோக, சத்தியலோக. சத்தியலோகம் வரைக்கும் சாத்வீகமான குணத்துல ஊர்த்துவம். ஊர்த்துவம்னா மேல் நோக்கி போறது. ஊர்த்தம் கச்சந்தி சத்வஸ்தா. மத்திய திஷ்டந்தி ரஜசா. ரஜோ குணத்துல இருக்கிறவங்க இந்த உலகத்திலே பல்வேறு சரீரம் மாறிட்டே இருப்பாங்க. ஜெகன்ன குண வித்திச்சா அதோ கச்சந்தி தாமசா. அறியாமை குணத்துல இருக்கிறவங்க இருள் என்ற பிரதேசத்துக்கு போவாங்க. அப்போ இந்த 3 குணத்தை தீர்மானிக்குது. இப்போ பிரம்மா பகவானுக்கு எப்படி வந்தாரு? பிரம்மா பகவானுக்கு மேல் நோக்கி வர்றாரு. அப்போ ஊர்த்துவம். ஊர்த்துவம். பிரம்மா என்ன பண்ணாரு? பகவானுடைய நாபில அந்த பத்மநாபருடைய தாமரை தண்டிலிருந்து பிரம்மா மேல் நோக்கி வர்றாரு. ஊர்த்துவம். நம்மள என்ன பண்ணோம்? கீழ் நோக்கி தலை கூட விழுந்து. நம்முடைய பிறப்பு வீழ்ந்தது. வீழ்ந்தாத்மா. நம்ம ஏன் வீழ்ந்த ஆத்மானா நம்ம பிறப்பு வீழ்ந்தது. பிரம்மாவின் உயர்ந்தவர் தான், அவருடைய பிறப்பு உயர்ந்தது. இதனால பார்க்கலாம் நம்ம ஜனகுலத்துல எப்படி தலைமுறை விழுந்தோம். காரணம் ரஜஸ்தமஸ். ரஜோகுணம் தமோகுணத்தில் இருக்கிறவங்க இந்த உலகத்திலே வேற வேற சரீரம் மாறிட்டு இருப்பாங்க. தமோகுணத்திலே மூழ்கி இருக்கிறவங்க இருள் என்று பேசிப்போம். இப்படி காரணம் குண சங்கர்சிய சத் அசத்யோடி என்று ஒருவருடைய குணத்துக்கு தகுந்தாற் போலையும் செயலுக்கு தகுந்தாற் போலையும் கர்மனா தெய்வநேத்திரேன ஜெந்தத்தேகோ போகிறது. ஒரு ஜீவாத்மாவுடைய செயல்களை கேட்டார் போல பிரம்மா ஒரு குரல் ஜீவன்களை படைக்க செய்கிறார். அதுக்கப்புறம் இங்க என்ன கேள்வி கேட்கிறார் விதுரர்? ஓகே, அந்த பிரம்மா இதெல்லாம் பண்றாரு இல்லையா? ஓ மைத்ரேயரே, எனக்கு இந்த ஒரு சந்தேகத்தையும் தீர்த்து வைங்க. ஓ பிரபுவே, ஓ கற்றறிந்த முனிவரே, அற்புத செயல்கள் செய்யும் பரமபுருஷ பகவானின் மற்றொரு வடிவான நித்திய காலத்தையும் பற்றி நித்திய காலத்தை பற்றி அருள் கூர்ந்து விளக்குவீராக. அதன் அடையாளங்கள் என்ன? அருள் கூர்ந்து அதை விளக்கி செய்ய வேண்டுகிறேன். கிருஷ்ணா பகவத்கீதை சொல்றாரு, காலோஸ்மின் பரதசபா, நானே நித்திய காலம். பகவானிய இன்னொரு தோற்றம், அதுவும் நித்தியமான காலம், எட்டர்னல் டைம். எல்லாமே டியூரேஷன் ஆஃப் டைம். எல்லாமே நேரம் எல்லாத்தையும் விழுங்கி டைம் ஃபாலோ பண்ணிடு. காலம் எல்லாத்தையும் விழுங்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த காலம் நித்தியமான, ஏன்னா அது கிருஷ்ணா. நித்தியமான காலம் கிருஷ்ணா. காலோஸ்மின் பரதசபா, I am the eternal time. இங்க பாருங்க, எல்லாம் டைம் தான். என்ன சொல்லுவாங்க? எல்லாம் நேரங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த டைம் எப்படி ஒருத்தர் மேல செயல்படுது? நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்றாங்க. இதோட கெட்ட நேரம், இதோட நல்ல நேரம். ஏன் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் எது தீர்மானிக்குது? அவன் செயலே தீர்மானிக்குது. நம்ம எந்த மாதிரி செயல் பண்றோமோ அந்த மாதிரி செயல் நமக்கு வருது, ரிட்டர்ன் வருது. புண்ணியவாரிகளை செய்யும் போது அதற்கான புண்ணிய கர்மாக்கள் அனுபவிக்கிறாங்க. பாவவாரிகளை செய்யும் போது அதற்கான பாவவாரிகளை அனுபவிக்கிறாங்க, அதோட வினையை அனுபவிக்கிறாங்க. கர்மனா தேவனே, ஜெயசுவாமி. கர்மனா தேவனே, இந்த கர்ம வினை தான் தீர்மானிக்குது. நான் எந்த செயல் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி காலச்சக்கரம் என்ன செயல் ஈடுபடுத்துது. நான் எந்த குணத்துல எந்த கர்மத்துல செயல் பண்றனோ அதுக்கு தகுந்த மாதிரி காலச்சக்கரம் சொல்லிட்டு என்ன சுழட்டி அடிக்குது. காலச்சக்கரம் ஏன் சுழட்டி அடிக்குது? நான் கிருஷ்ணாவின் சரணையை மறுக்கும் போது அதற்கான சூழ்நிலை நான் வைக்கப்படுறேன். நான் கிருஷ்ணர் சரணையும் போது டைம் அதற்கான வேலை செய்யும். இந்த கிருஷ்ண உணர்வு செயலாற்றுவது நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. கிருஷ்ணா கான்சியஸ் பர்சனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. எல்லா நேரம் ஆஸ்பீஷியஸ் தான். கிருஷ்ண உணர்வே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எல்லா நேரம் மங்களமானது. ஏன்னா ஒரு கிருஷ்ணாவோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. சோ காலம் கிருஷ்ணோட இன்னொரு ஃபார்ம், பட் கிருஷ்ணனுடைய டிரான்செண்டன்டல் ஃபார்ம் இருக்கு. கிருஷ்ணனுடைய தெய்வீகமான ரூபம் ஒன்று இருக்கு, கிருஷ்ணனுடைய கால ரூபம் ஒன்று இருக்கு. சோ இந்த கால ரூபத்தோட தெய்வீகமான ரூபம் சச்சிதானந்த வைக்கிறார்.
ஒரு பகவத் பக்தர், ஒரு பகவானின் பக்தர் பகவானுக்கு சச்சிதானந்த ரூபத்துல காணப்பட்டு அந்த பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதனால அவர் மேல காலம் செயல்பட முடியாது. அவருக்கு நல்ல காலம் கிடையாது, கெட்ட காலம் கிடையாது. சாதாரணப்பட்ட மக்கள் இதை மாட்டிக்குவாங்க. ஓ எனக்கு டைம் சரியில்லை, கெட்ட நேரம். ஓ எனக்கு நேரம் நல்லா இருக்கு. பட் ஒரு கிருஷ்ண கான்சியஸ் பர்சனுக்கு எவ்ரி மூமெண்ட் இஸ் ஆஸ்பீஷியஸ். ஒரு கிருஷ்ண உணர்வுல உள்ள ஒரு பக்தனுக்கு வந்து எல்லா நேரம் மங்களமானது. காரணம் கிருஷ்ணா மங்களமானவர், கிருஷ்ண பக்தி மங்களமானது, பக்தி தொண்டு மங்களமானது, பகவான் நாமம் மங்களமானது, பகவானுக்கு நாம ரூப குணாதிசயம் அனைத்தும் மங்களமானது. இதனோட தொடர்பு கொள்றதுனால பக்தன் எப்பவுமே மங்களமானது, ஆஸ்பீஷியஸ் தான். ஒரு டிவோட்டி இஸ் ஆல்வேஸ் ஆஸ்பீஷியஸ். பக்தனை காண்பது பெரும் பாக்கியம். ஒரு முறை இந்த கதை அடிக்கடி கேட்குது. ஒரு முறை வந்து நாரதர் வைகுண்டத்துக்கு வர, வைகுண்டத்துல வந்தா நாரதர் முனிவர் பாக்குறாரு, கிருஷ்ணா வந்து பக்தர்களை பொழுதுட்டே இருக்காரு. கிருஷ்ணா எப்பவுமே அவர் பக்தர்களை பொழுதுட்டே இருக்காரு. நாரதர் கேட்கிறாரு, கிருஷ்ணா நீங்க ஏன் பக்தர்களை புகழ்றீங்க, ஏன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தீங்க? அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, என்னுடைய டிவோட்டிஸ் ஆல்வேஸ் ஆஸ்பீஷியஸ். என் பக்தன் எப்பவுமே மங்களமானவன். என் பக்தன் என்னைக்குமே மங்களமானவன். சோ நாரதா, இது நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமா, நீங்க வந்து உறுதிப்படுத்திக்கணுமா? நீ வந்து இப்ப பூலோகத்துல போனீங்கன்னா ஒரு மரத்தடியில ஒரு மண்புழு பிறந்திருக்கு. பூலோகத்துல ஒரு மரத்தடியில ஒரு மண்புழு பிறந்திருக்கு. அந்த மண்புழுட்ட கேளு, என் பக்தன் எவ்வளவு மங்களமானு சொல்லு. சோ நாரத முனிவர் பூலோகத்துல வந்தாரு, அந்த மண்புழுகிட்ட போனாரு. நாரதரை பார்த்தோன்னே இந்த மண்புழு இறந்து போயிடுது. நாரதர் பார்த்தோன்னே அந்த மண்புழு வந்து இறந்து போயிடுது. நாரதர் நினைச்சாரு, ஐயோ என்ன துர்ப்பாக்கியம், என்னை பார்த்தோன்னே மண்புழு இறந்து போச்சு, நான் கேள்வி கேட்கலான்னு போனேன். நாரதர் என்ன கேள்வி கேட்க போனாரு, ஏன் வைஷ்ணவர் அவ்வளவு ஆஸ்பீஷியஸ், ஏன் மங்களமானது? இப்ப பதில் கிடைக்கல, மண்புழு இறந்து போச்சு. திரும்பி கிருஷ்ணாட்ட வந்தாரு. கிருஷ்ணா கேட்டாரு, நாரதா இந்த மண்புழுட்ட கேட்டியா? கிருஷ்ணா என்னை பார்த்தோன்னே மண்புழு இறந்து போயிடுச்சு, நான் அங்க போனேன், அந்த மண்புழு இறந்து போயிடுச்சு. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு அந்த கிராமத்துல ஒரு கோசாலையில பசு கன்று போட்டிருக்கு, அந்த கண்ணு கூட்டிட்டு போய் கேளு. பசு வந்து கண்ணு போட்டிருக்கு, அந்த கண்ணு கூட்டிட்டு போய் கேளு. இப்ப நாரதர் வந்து கோசாலையில வந்தாரு. இந்த கோசாலையில வந்து கண்ணுக்குட்டியை பார்க்க போனா கண்ணுக்குட்டி இறந்து போயிடுது. நாரதர் இந்த கோசாலைக்குள்ள வந்தோடனே கண்ணுக்குட்டி இறந்து போயிடுது. நாரதர் நினைக்கிறாரு, நான் எவ்வளவு அமங்கலமான, என்னை பார்த்தோடனே ஒரு மண்புழு இறந்து போயிடுது, நான் போனோடனே இந்த கோசாலையில கண்ணுக்குட்டி இறந்து போயிடுது, ஐ எம் சோ இன்ஆஸ்பீஷியஸ், நான் அமங்கலமான. கிருஷ்ணாட்ட வந்தாரு. கிருஷ்ணா எனக்கு பாக்கியம் இல்ல, நீங்க வைஷ்ணவரை பத்தி கேட்க சொன்னீங்க, அந்த மண்புழு என்னை பார்த்தோன்னே இறந்து போயிடுது, அந்த கண்ணுக்குட்டி இறந்து போயிடுது. இப்ப என்ன பண்றது? கிருஷ்ணா சொன்னாரு, அந்த ராஜ்யத்துல ராஜாவுக்கு ராஜகுமாரன் பிறந்திருக்கான், ராஜாவுக்கு ஒரு இளவரசன் பிறந்திருக்கான், அந்த இளவரசரை போய் கேளுங்க. இப்ப நாரதர் சொன்னாரு, கிருஷ்ணா முதலையாவது மண்புழு இறந்தது, மண்புழு வந்து ஒரு அற்ப உயிரினம், சரி போட்டோம், மண்புழு இறந்தது. அடுத்தது கன்றுக்குட்டி, எவ்வளவு சாத்வீகமான ஒரு உயிரினம், அது இறந்தது. இப்போ மாநில பிரிவில உயர்ந்த குலத்துல பிறந்த ராஜபுத்திரன், இப்ப என்னை பார்த்து ராஜபுத்திரன் இறந்து போயிட்டா என்ன பண்றது? போய் கேளுங்க, போய் கேளுனாரு. சரி எல்லாம் பகவானுடைய சித்தம், எதுவுமே அவருடைய விருப்பம் எல்லாம் நடக்காது, ஒரு அனுமதி எல்லாம் நடக்காது. இந்த ராஜகுமாரன் என்னை பார்த்து இறக்கணும் இருந்தா தடுக்க முடியும். நித்தியமான காலம் யார சொல்றது? டைம் வந்து பாருங்க. சோ இந்த நேரம் இல்லையா, நேரங்க போய் சேர்ந்துட்டாரு சொல்லுவாங்க இல்லையா, இறந்த வீட்டுக்கு போனா எல்லாம் நேரங்க, ஏது சாயந்தரம் வரைக்கும் நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு, போய் சேர்ந்துட்டாரு மனுஷன், நேரம் யார விட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ நாரதர் என்ன நினைச்சிருந்தாரு, நான் எப்படி போறேன், என்னை பார்த்த உடனே இந்த ராஜகுமாரன் இறக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டே வர்றாரு. நினைச்சிட்டு வந்து இந்த ராஜாவோட சபையில வந்தா, ராஜா வந்து இந்த நாரதரை வந்து ரொம்ப அன்போட வரவேற்று, நாரத முனிவரை வரவேற்று அவருக்கு பாத பூஜை செஞ்சு அந்த ராஜகுமாரனை அழைச்சிட்டு, அந்த பிறந்த ராஜகுமாரன். ஓ இந்த ராஜகுமாரன் பார்த்து நாரதருக்கு மனசு தோணுது, இவன் இறந்து போயிடுவானோ, இவன் வந்து இறந்து போயிடுவானோ. அப்போ ராஜகுமாரன் சொல்றாரு, ஓ நாரதரே, நான் உங்களை செஞ்சு தரிசனம் பண்ணதேன் பாக்கியம், உங்களை மாதிரி ஒரு தூய பக்தரை தரிசனம் செஞ்சது நான் செஞ்ச பாக்கியம். ஏன்னா நான் 3 பிறவி கடந்து வந்திருக்கேன். முன்ன வந்து நான் ரொம்ப கீழ்நிலையான பிறவி, நான் என்னுடைய முன்ஜென்ம கர்மத்தினால
என்னுடைய பாவ காரியத்தினால நான் ஒரு மண் புழுவா பிறந்திருந்தேன். நான் முற்பிறவியில இதுக்கு முந்தைய 2 பிறவிக்கு முன்னாடி நான் ஒரு பாவகாரமான வாழ்க்கை வாழ்ந்ததுனால நான் ஒரு மரத்தடியில மண்புழுவா இருந்தேன். மண்புழு வந்து ஒரு அற்ப உயிரினம். ஆனா உங்களுடைய தரிசனம், நான் உங்களை தரிசனம் பண்ணதுனால அந்த மண்புழுடைய வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நான் ஒரு கன்றுக்குட்டியை ஒரு கோசாலையில ஒரு பசுவுக்கு கன்றுக்குட்டியா பிறந்தேன். அப்போ உங்களை தரிசனம் பண்ணேன். சோ இந்த பசு வந்து சாத்வீகமானதுதான். ஆனா அது விலங்கு தானே. சோ விலங்கு எப்படி தன்னை விடுவிச்சுக்க முடியும்? நான் மாட்டுத் தொழுவத்துல ஒரு மாடா நான் பிறந்திருந்தாலும் உங்களை தரிசனம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அப்ப உங்க கருணையினால இப்ப நான் வந்து ஒரு ராஜ குடும்பத்துல பிறந்திருக்கேன். எனக்கு வந்து கிருஷ்ணரை நினைக்க முடியும். எனக்கு கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ண முடியும். எனக்கு கிருஷ்ணா வந்து மெடிடேட் பண்ண முடியும். கிருஷ்ணரை வந்து தியானிக்க முடியும். நான் கிருஷ்ணருக்கு அன்பு பரிமாற்றம் பண்ண முடியும். நான் பகவானுக்கு சேவை பண்ண முடியும். இதெல்லாம் உங்களை தரிசனம் பண்ணதால்தான் வைஷ்ணவரை நீங்க மங்களமானது, தூய்மையானது ஆர்டர் புரிஞ்சுட்டா இருக்கியா? So how Vaishnava so auspicious. கிருஷ்ண உணர்வுல எல்லாமே மங்களமானது. கிருஷ்ணா மங்களமானவர், பக்தி தொண்டு மங்களமானது, பக்தர்கள் மங்களமானவர். ஆஸ்பீஷியஸ் இன்ஆஸ்பீஷியஸ் பேச்சு கிடையாது. ஆஸ்மே வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த இடத்துல ஆஸ்பீஷியஸ். எங்கெல்லாம் அமங்கலமா கருதுறாங்களோ அந்த இடத்துல கிருஷ்ணநாமத்தை உச்சரிக்கும் போது அது மங்களமா. Because Krishna வந்து பவித்ரானாம் பவித்ரம் சு மங்களானாம் சு மங்களம். கிருஷ்ணா வந்து தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அதுல எங்க ஒரு நாமம் ஜபிக்கப்படுதோ, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, அது வெரி ஆஸ்பீஷியஸ் பிளேஸ். அந்த இடம் மிகவும் புனிதமான இடம். ஓம் அபவித்ரோ பவித்ரோவா சர்வாங்கஸ்தான் கதோமிவா எஸ் ஹரே புண்டரீகாட்சம் சபயாபய சுச்சி. அது வந்து சுத்தமோ அசுத்தமோ எதுவா இருந்தாலும், ஒரு இடத்துல சுத்தமோ அசுத்தமோ எதுவா இருந்தாலும் அங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாலத்தை நினைத்துக் கொண்டு வருமானால் இமீடியட் புண்டரிகாட்சம், செந்தாமரை கண்ணனுடைய தாமரை திருப்பாதங்களை தரிசித்த மாத்திரத்தை நினைத்த மாத்திரத்தை இமீடியட்டா பியூரிஃபைடு, உடனடியாக தூங்கி. அப்படி செந்தாமரை கண்ணனுடைய தாமரை திருப்பாதங்களை நான் தியானிக்கணும்னா நான் வந்து மகாமந்திரத்தை உச்சரிக்கிறேன். நான் மகாமந்திரத்தை எவ்வளவு சிரத்தையோட உச்சரிக்கிறனோ அதை பொறுத்துதான் இருக்கு என் இதயத்தில் பகவான் எழுந்தது. அதனால இந்த ஜென்மாஷ்டமி பண்டிகை இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஜென்மாஷ்டமி பண்டிகை. சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நம்ம இதயத்துல எழுந்தருளும். இந்த பகவான் கிருஷ்ணன் நம்ம இதயத்துக்குள்ள வரணும்னா அங்க இருக்க அனர்த்தங்கள்லாம் போகணும். அனர்த்தங்கள் போகாத வரைக்கும் கிருஷ்ணன் நம்ம இதயத்துக்குள்ள வரமாட்டேன். அப்படியே இருந்தால் நம்மளால உணர முடியாது. சோ கிருஷ்ணா எல்லோருக்கும் பரமாத்மாவா இருக்காரு, ஆனா உணர முடியல. ஏன்னா இந்த அனர்த்தங்களை தடுக்குது. இந்த அனர்த்தங்கள் தான் விருந்தாவனத்து அசுரங்களா வந்து இந்த அனர்த்தங்களை தான் கிருஷ்ணர் வதம் பண்ற. பூதனா, சகடாசுரா, திருநாவர்தா, பகாசுரா, அகாசுரா, வத்சசுரா, இவங்கெல்லாம் தேவையில்லாத அனர்த்தங்கள். இந்த தேவையில்லாத அனர்த்தங்கள் அசுரக்குள்ள நம்ம இதயத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளால கிருஷ்ணர் உணர முடியாது. நம்மளால கிருஷ்ணர் அன்பு செய்ய முடியாது. நம்மளால கிருஷ்ணனோட பக்கம் அடைய முடியாது. சோ இந்த அனர்த்தங்கள் போகணும். சோ பிருந்தாவனத்துல நிறைய அசுரர்களை கிருஷ்ணர் வதம் பண்ண. ஆனா இந்த காளியனை மட்டும் வதம் பண்ணல கிருஷ்ணன். காளியன் என்ன அனர்த்தம்? காளியனுக்கு வந்து போய் தருவோம். ஐ ஆம் தி கிரேட் சர்பன்ட். நான் சர்பராஜன். எனக்கு 1000 தலைங்க. எனக்கு 1000 தலை இருக்கு. நான் சர்பராஜன். நான் என் இஷ்டப்படி பண்ணுவேன். நான் என்ன வேணா சரி, யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நோபடி வில் கண்ட்ரோல். அப்படிங்கிற பொய்க்கருவம். இந்த பொய்க்கருவம் வந்து அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்குது. ஒரு அங்க பிருந்தாவனத்துக்குள்ள நுழைஞ்ச முக்கியமான அசுரங்களுக்கு பாதி பேருக்கு பொய்க்கருவம் தான். பொய்க்கருவம். சோ காளியனுக்கு பொய்க்கருவம். ஓ, என்ன வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சோ நான் எப்படி என்ன வேணாலும் பண்ணுவேன். ரைட். சோ இந்த காளியன் என்ன பண்ணா, இவன் யமுனா நதிக்குள்ள வந்து யமுனா நதிக்குள்ள வந்து உட்காந்துட்டு அந்த ஏரி ஆக்குபை பண்ணிட்டு அதுல விஷம் கக்குறான். காளியன் என்ன பண்ணா விஷம் கக்கும். விஷம் கக்குனா அந்த யமுனையில போன கன்றுகள், பசுக்கள், பவானி நண்பர்கள்லாம் வந்து
யமுனா நதி குடிச்ச உடனே மயக்கம் உள்ள கிருஷ்ணா கிருஷ்ணோ, பசு எல்லாம் வந்து கிருஷ்ணோ கிருஷ்ணா கிருஷ்ணோ. இங்க கண்டுபிடி எல்லாம் பதில் சொல்லு. கிருஷ்ணோ கிருஷ்ணோ. என்னாச்சு? தெரிஞ்சு போச்சு, நான் தான் கூப்பிடுறேன். அதனால இந்த விருந்தாவனத்துல இருக்கிற கருத்துக்கள் பசுக்கள் எல்லாம் கிருஷ்ணாவோட நாமம் வச்சு அவங்க கிருஷ்ணாவை கூப்பிடுறாங்க. மயக்கு முடிச்சுட்டாங்க எல்லாம். இந்த காளிங்கன் வந்து என்ன பண்ணா, யமுனோட ஏரி கரையில போயிட்டு யமுனா நதியில ஆழத்துல போய் உட்கார்ந்துட்டு அவங்க விஷம் கக்க ஆரம்பிச்சு. விஷம் கக்கணுன்னே அந்த யமுனைக்குள்ள போன நண்பர்கள், கிருஷ்ணனுடைய நண்பர்கள், கன்றுகள், பசுக்கள், வானரங்கள் எல்லாம் மயக்க விழுந்து இந்த யமுனையில போய் தண்ணி குடிக்கிறதுல இருக்கு. அது மேல பறந்தாலே பறவைகள் எல்லாம் மயக்கம் விழும். அந்த பாய்சனுடைய அந்த சுவாசம், அந்த ஸ்மெல் மயக்கம் வரும். எப்படி இந்த யமுனையில காளிங்கன் இப்ப உட்காந்துதான், இந்த காளிங்கன் யமுனையில உட்கார்ந்துட்டு இருந்தனால இப்ப யமுனை ஆக்குபை பண்ணிட்டு நான் தான் அனுபவிப்பேன் என்னுடைய இடம், இதுதான் பைக்கருவம். இந்த பைக்கருவம் இருந்ததுனால கிருஷ்ணா காளிங்கனுக்கு பாடம் போட்டார். நீங்க விருந்தாவன்ல போனீங்கன்னா காளிங்க நர்த்தனம் பண்ண இடம் இருக்கு யமுனா நதிக்கு. மதன் மோகன் டெம்பிள், விருந்தாவன் பரிக்கிரமா, விருந்தாவன் சுற்றி நம்ம வலம் வரும்போது விருந்தாவன் பரிக்கிரமா பண்ற இடத்துல யமுனா நதிக்கரையில ராதா மதன் கோபால் டெம்பிள் அடுத்தடுத்து லைன் லைன். இங்க காளிங்கன் என்ன பண்ணாரு, கிருஷ்ணா வந்து இந்த கதம்ப ட்ரீ, கதம்ப மரம், அது இன்னைக்கு இருக்காரு கதம்ப ட்ரீ. கதம்ப மரத்து மேல ஏறிட்டு தன்னோட இடுப்புடைய கட்சி கட்டிட்டாரு. அன்னைக்கு வந்து யமுனா நதி, இப்ப நாங்க சொன்னேன் இல்லையா இந்த காளிங்க மரம், சரி இந்த கதம்ப ட்ரீ அது வரைக்கும் இருந்தது. இப்போ வந்து உள்ள போயிடுது, யமுனா நதி உள்ள போயிடுது. அப்போ வந்து இவ்வளவு பார்டர் வரைக்கும் இருக்கு. கிருஷ்ணா வந்து யமுனை ஜம்ப் பண்ண, கிருஷ்ணா என்ன பண்ணாரு, யமுனுக்குள்ள குதிக்கிறார். யமுனையில குதிச்சு உள்ள போயிட்டு ஸ்விம் பண்றாரு, கிருஷ்ணா நீந்தி போறாரு. கிருஷ்ணா யமுனையில நீந்துறோடனே காளிங்கனுக்கு பயங்கர கோபம். ஓ, இந்த கோபால் இந்த சின்ன பையன் என்ன துணிச்சிருந்தா கேட்ட வருவான், இவனை நான் கொல்லாம விட மாட்டேன்னு காளிங்கன் வந்து தன்னுடைய தலையை தூக்குற, தன்னுடைய தலையை தூக்கி கிருஷ்ணர் அப்படி கடிச்சிருப்பான். ஒரு தலையை தூக்கி கிருஷ்ணர் பிடிக்கணும்னு பார்க்கும்போது கிருஷ்ணா நீந்தி போயிடுறாரு. அடுத்த ஒரு தலையை தூக்கும் போது கிருஷ்ணா அந்த பக்கம் நீந்தி போயிடுறாரு. இப்படி காளிங்கன் தலையை பாதி பாதி தூக்குறாரு. வாயிலிருந்து கால விஷம், கடுமையான பாய்சன், கடுமையான விஷம் வந்து காளிங்கன் வாயிலிருந்து கக்குறான். கடுமையான பாய்சன். இது புரூட்டல் மென்டாலிட்டி, கொடூர குணம். தன்னுடைய புலன் திருப்திக்காக மற்றவரை துன்புறுத்துவது, இது கொடூரமான குணம். இந்த காளியனுடைய கொடூர குணம் என்னது, கிருஷ்ணனுடைய கன்றுகள், பசுக்கள் எல்லாம் மயங்கி விழுந்தது. இந்த மாதிரி கோபுரங்கள்லாம் வந்து நந்த கோபுரோட தலைமையில நந்தா, அபிநந்தா, நந்தநந்தா, சுனந்தா, உபநந்தா 5 பேரு இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. இதுக்கு என்ன பண்றது, காளிங்கன் ஒரு சர்ப்பம் வந்து யமுனை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. அங்க யாரு போனாலும் தண்ணியை குடிச்சா மயக்க விழுந்துடுறாங்க, உயிரை போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வர்றாரு. நந்தகோபா, 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 என்னாச்சு, ஏன் இப்படி தலைதறிக்க ஓடி வருகிறாரு? கிருஷ்ணா காளிங்கனுக்கு நான் வந்து யமுனையில போயிட்டாரு, கிருஷ்ணா யமுனைக்குள்ள போயிட்டாரு, காளிங்கன் குடிச்சிட்டாரு. யசோதாமா, நந்தகோபர், கோபர்கள், கோபிகள்லாம் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து யமுனா நதிக்கல்ல வந்து யசோதாமா, நந்தகோபர், கிருஷ்ணா கிருஷ்ணா, கிருஷ்ணா வந்து யமுனைக்குள்ள இருக்காரு. நந்தர் ஓடுறாரு. நந்தகோபர் என்ன பண்ண, யமுனை போனார், விடுங்க என்ன, எல்லாம் பிடிச்சிட்டு கோபுரம் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. நந்தகோபர் போகாதீங்க போகாதீங்க, என்ன விடுங்க விடுங்க, என்ன என் கண்ணையா, என்னுடைய கிருஷ்ணனுக்கு என்ன ஆச்சு, நான் போய் பார்க்கணும், என்ன விடுங்க, இல்ல போகாதீங்க நீங்க, அது பயங்கரமான சர்ப்பம், போகாதீங்க நீங்க. யசோதாமா வந்து கிருஷ்ணா அப்படின்னு மயங்கி விடுறாரு. திரும்பி எந்திரிப்பாங்க, அழுவாங்க, மயங்கி விடுவாங்க. இந்த கிருஷ்ணா வந்து காளிங்கன் அந்த இதுல யமுனையில போய் நீந்திட்டு இருக்காரு. காளிங்கன் கிருஷ்ணரை பிடிக்கிறதுக்காக அப்படி சுத்தி சுத்தி வர்றான். இவன் ஒரு தலையை தூக்கும் போது அடுத்த பக்கம் நீந்தி போயிடுவார், அடுத்த தலையை தூக்கும் போது அப்படி நீந்தி போயிடுவார். இப்படி அவன் வாழை பிடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் நீந்தி நீந்தி போனார். காளிங்கனுக்கு கோபம் வருது, கிருஷ்ணா வந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்காரு. இந்த குழந்தை, இந்த பாலகனை என்னால பிடிக்க முடியல அப்படின்னு கோபத்துல
கண்ணெல்லாம் செவந்து போய் கொடூரமான ரசத்தை கட்டுறான் பாரு. கிருஷ்ணா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சிம்பதி போயிரு. காளிங்கனுடைய வெப்பை கர்வம், அவனுடைய அந்த கொடூரமான குணம், அவனுடைய அந்த பொறாமை, இதெல்லாம் வெளிப்படுது. இதுதான் பாய்சன். பாய்சன், இந்த விஷம், விஷத்தன்மை, நச்சுத்தன்மை. இந்த விஷம் இருக்கு இல்லையா, இந்த பாம்பை விட கொடூரமானது பொறாமை குணம் படிச்சவர். பாம்பை விட கொடூரமானவங்க பொறாமை குணம் படிச்சவர். பொறாமை கூடவே கூடாது. அப்போ கொஞ்சம் ஏதாவது நமக்குள்ள வரும், அது அப்பவே கட் பண்ணிடும். காளிங்கனுக்கு என்ன பொறாம, ஓ இந்த கோபுரங்கள் கோபிலாம் என்கிட்ட வரக்கூடாது, யமுனைக்குள்ளே வரக்கூடாது, நான் தான் அனுபவிப்பேன். சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இந்த காளிங்கனோட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ அந்த காளிங்கனுடைய மனைவிகள்லாம் வர்றாங்க. காளிங்கனுடைய மனைவிகள்லாம் வந்து பாக்குறாங்க, கிருஷ்ணா யமுனையில குதிச்சு தன் கணவரோட சண்டை போடுறது. அப்படி மனைவி சொல்றாங்க, கிருஷ்ணா அவனை கொண்டுருங்க, இப்பேற்பட்ட கணவன் எங்களுக்கு தேவையில்லை, இவன் கொடூர குணம் படைத்தவன், ரூரல் மென்டாலிட்டி, enviousness, pride, false pride, பொய் கருவம், cruelty, ரூரல் மென்டாலிட்டி, கொடூர குணம், பொய் கருவம், பொறாமை, வீண் அகந்தை, இப்பேற்பட்ட கணவன் எனக்கு தேவையில்லை கிருஷ்ணா, நீங்க அவனை கொண்டுடுங்க. நாகபத்னிகள்லாம் வந்து தன் கணவனை கூட இழக்க தயாராட்டாங்க. ஏன்னா இந்த காளிங்கன் வந்து தன் பொய் கருவத்தினால, பொறாமையினால, இந்த குரூரல் மென்டாலிட்டி, கொடூர குணத்தினால என்னென்ன துன்ப விளைவிக்கிறது. பிருந்தாவனவாசி பிரஜவாசிகளை துன்பத்தில் ஆழ்த்தி விட்டான். இது பகவானுக்கு பொறுத்துக்கவே முடியாது. யாராவது தன் பக்தன் இடத்துல கொடூரமான குணத்தை வெளிப்படுத்துறாங்க, பொறாமை வெளிப்படுத்துறாங்க, கர்வத்தை காமிக்கிறாங்க, ஆணவத்தை காமிக்கிறாங்கன்னா கிருஷ்ணா அந்த நபரை உண்டு இல்லைனாக்கிடுவாங்க. அவரை உண்டு இல்லைனாக்கிடுவாங்க, சும்மா விட மாட்டாரு. அந்த பக்தர் வேணா மன்னிச்சு விட்டுறலாம், பகவானை பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா கிருஷ்ணா மன்னிக்க மாட்டார். இவ்வளவு கொடுமை நடந்து கூட பாண்டவர்கள் கௌரவம் மன்னிக்க தயாரா இருந்தாங்க இல்லையா. திரௌபதியை சபையில் எடுத்து வந்து அவமானப்படுத்தி, ராஜ்யத்தை பிடிக்கிட்டு காட்டுக்கு அமிச்சு, வீட்டுக்கு தீய வச்சு, உந்திதேவர் ஒரு லிஸ்டே போட்டார். விஷயான் மகாகினி புருஷாத தர்சனா அசத் சபாய வனவாசி கிருஷ்ணர். ரச வச்சு கொள்ள பார்த்தாங்க, வீட்டுக்கு தீய வச்சாங்க, அப்புறம் ராஜ்யத்தை பிடிக்கிட்டாங்க, சபையில வந்து பெண்கள் கூட பார்க்காம திரௌபதி அவமானப்படுத்தினாங்க. அசத் சபா, அந்த சபையில் உண்மையே கிடையாது, சத்தியமே கிடையாது, தர்மமே கிடையாது, அசத் சபா. விஷயான் மகா அக்னி, தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு தீய வச்சு விட்டாங்க. புருஷாத தர்சனா, ரொம்ப அதம குணம் படைச்ச கூட சண்டை போட வேண்டியது, உயிருக்கு பயந்து வாழ வேண்டியது, வனவாஸ் காட்டுக்கு போக வேண்டியது ராஜ்யத்திற்கு. சரி, இப்ப மீட்டிங்ல இருக்கிற யாருக்கா ஒருத்தருக்கு நடந்திருக்கா? நம்ம லைஃப்ல யாருக்கா ஒருத்தருக்கு நம்மளை விஷ வச்சு கொள்ள பார்த்திருக்காங்களா? நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு தீய வச்சிருக்காங்களா? இல்ல நம்ம சொத்தெல்லாம் வேண்டாம், ஏதோ 5-10 இருக்கிறது பிடிக்கிட்டு அடிச்சு விட்டாங்களா? கிடையாது. யாராவது நம்ம சொத்தா அபகரிச்சாங்களா? நம்ம வீட்டுக்கு தீய வச்சாங்களா? இப்படி நடந்திருந்தா நம்ம கிருஷ்ணாட்ட வருமா? கோர்ட்டு கேஸ் சுத்திட்டு இருக்கும். கிருஷ்ணர் சரி பண்ணி கொடுத்து வரணும். என்ன சொல்லுவாங்க, பிரபு என்ன உங்களை டெம்பிள்ல காணும் அப்படின்னா, பிரபு ஒரே கோர்ட்டு கேஸுக்கு போயிருக்கேன், கிருஷ்ணர் அதை கிளியர் பண்ணி கொடுத்தேன் அவரை, இல்லையா? அவ்வளவுதான், இவ்வளவுதான் நம்ம சரணாகதி. சோ விஷயா மகாகினி புருஷாத தர்ஷனா அசத் சபாய வனவாசி கிருஷ்ணர். இதெல்லாம் குந்தி தேவர் லிஸ்ட் போட்டார். லிஸ்ட் போட்டுட்டு இவ்வளவு நடந்திருந்தாலும் திரௌபதியுடைய 5 குழந்தைகளை தூங்கிட்டு இருக்கும்போது அஸ்வத்தாமன் கொண்டுட்டான். ஹரே கிருஷ்ணா. திரௌபதியுடைய 5 குழந்தைகளை தூங்கிட்டு இருக்கும்போது அஸ்வத்தாமன் கொண்டு பீஸா வெட்டி எரிச்சிட்டான். அப்ப கூட திரௌபதி என்ன சொன்னாங்க, புச்சித்தோ பிராமணா குரு, அவன் நம்ம பிராமணிய பையன் குரு, அவனை கொல்லக்கூடாது. கிருஷ்ணா சும்மா விடல. அஸ்வத்தாமனை வந்து என்ன பண்ணாரு, அவனுக்கு நீண்ட ஆயுள் இருந்து நீண்ட காலம் வாழலாம் அஸ்வத்தாமன். அந்த வரம் அதே சாத்தியமாக்கிட்டு அஸ்வத்தாமன் வந்து கிருஷ்ணா வந்து பாண்டவருக்கு பரிச்சை வச்சார். பாருங்க, கிருஷ்ணா எப்பவுமே தன் பக்தருக்கு பரிச்சை வைப்பார். கிருஷ்ணா பாண்டவருக்கு பரிச்சை வச்சாரு. இவங்க என்ன பண்றாங்க, அஸ்வத்தாமனை கொள்வாங்களா இல்லையான்னு பார்க்கணும்.
அப்போ எல்லாம் ரெடியா இருக்காரு. பீமா, நகுலா, சகதேவன், அசோகாவனை கொல்லணும், நடக்கூடாது. யுதிஷ்டிரர் யோசிக்கிறார். அர்ஜுனா, யுதிஷ்டிரா இவனை கொல்லலாமா வேண்டாமா? சரி, இந்த பொறுப்பு திரௌபதிக்கு விட்டுருவோம். நான் திரௌபதியோட பசங்க ஒரு அம்மாவுக்கு என்ன வேதனை இருக்கும்? தன் மகனை இழந்த அம்மாவுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்? அது திரௌபதிக்கு விட்டுருவோம். என்ன பண்றாங்க? நமக்கு நம்மளை திட்டினாலே, நமக்கு நம்மளை திட்டினாலோ, இல்ல நம்ம சொந்தக்காரங்க நம்மளை திட்டாலோ, இல்ல நம்ம பக்தர்கள் நம்மளை திட்டாலோ, நம்ம பிள்ளைகளையோ நம்ம கணவனையோ, இப்ப ஒரு பொண்ணு ஒரு மனைவி தன் கணவனை திட்டினா பொறுத்துக்க முடியாது. ஒரு மனைவி கணவனை திட்டினா பொறுத்துக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பெற்றோருக்கு பிள்ளையை திட்டினா பொறுத்துக்க முடியாது, பிள்ளைகளுக்கு பெற்றோரை திட்டினா பொறுத்துக்க முடியாது. ஆனா திரௌபதியுடைய பசங்க கொண்டுட்டார், பீஸ் பீஸா வெட்டிட்டார் அஸ்வத்தாம. ஒன்று கண்டதும் வெட்டிட்டான், எரிச்சு பாரு, எலும்பு கூட மிச்சல. ஆனா திரௌபதி என்ன நினைச்சாங்க? அவனை மன்னிக்கணும், அவன் குருபுத்திர பிராமணா, அவனை மன்னிக்கணும். கிருஷ்ணா விடல. என்ன பண்றாரு? கிருஷ்ணா இந்த அஸ்வத்தாமன் அவனுடைய கொல்லக்கூடாத, அவனுக்கு அவன் தலையில ஒரு மணி இருக்கு, அதை கட் பண்ணிட்டாரு. அந்த மணி தேஜஸ் எல்லாம் போயிட்டு, அவன் தேஜஸ் எல்லாம் போய் அவன் அங்கங்க முடியெல்லாம் வெட்டி விட்டு, அர்ஜுன் என்ன பண்ணாரு? அவன் கருப்புள்ளி சாப்பலி, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, கருப்புள்ளி சாப்பலி குத்தி கழுத்து மேல வச்சு அனுப்புவாங்க. அந்த மாதிரி அங்கங்க முடியெல்லாம் வெட்டி விட்டு அவனுக்கு சமைச்சு, அவன் ரோகம், அந்த ரோகத்தோட யுத்தத்தோட அவன் சுத்திட்டு இருக்கான். கிருஷ்ணா மன்னிக்க மாட்டாரு. சோ இங்க என்ன நடக்குது? இந்த நாகப்பத்திரிக்கு நல்லா தெரியும், கிருஷ்ணா காளிங்கனை கொல்லாம விட மாட்டார். ஏன்னா யாருக்கு துன்பம் விளைவிச்சான் காளிங்கன்? யமுனா நதிக்கு ஏரிக்கடியில போய், யமுனையோட ஏரிக்கடியில போய் அங்க வரக்கூடிய யமுனையில தண்ணி குடிக்க வரக்கூடிய கிருஷ்ணருக்கு பிரியமான பசுக்கள், கன்றுகள், கிருஷ்ணருக்கு பிரியமான நண்பர்கள், கோபர்கள், கோபிகள், அவங்க வாழ்வாதாரம் யமுனா. அந்த பகவானுடைய பக்தர்களுக்கு வாழ்வாதாரம் யமுனையை மாசுபடுத்தினா கிருஷ்ணர் போடுவாரா? அதுதான் இப்ப நடக்குது. இது யாரெல்லாம் யமுனையை நாசப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில நிம்மதியே வாழ முடியாது. அவங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிட முடியாது, ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்க முடியாது, வியாதி செத்து செத்து பழகும். நீங்க யமுனா நதி எங்க ஓடுதோ, யமுனையை சுத்தி யாரெல்லாம் யமுனை நாசம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் தண்டிக்கப்படும். இயற்கையை துன்புறுத்தும் போது இயற்கையினால் தண்டிக்கப்படும், இயற்கையினால் தண்டிக்கப்படும். சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு? இந்த காளிங்கன் நர்த்தனம் பண்ணும்போது காளிங்கன் என்ன நடந்தது? நாகப்பத்திரிகை எல்லாம் பாக்குறாங்க, காளிங்கன் கூட கிருஷ்ணா சண்டை போட்டுருக்கு. காளிங்கன் ஒரு தலையை தூக்குவான், கிருஷ்ணர் இப்படி போது கிருஷ்ணா நழுவி போயிடுவார். இன்னொரு தலையை தூக்குவான். கிருஷ்ணர் இப்படி நடந்தது. கிருஷ்ணா என்ன பண்ணாரு? டக்குன்னு அவன் வாழை பிடிச்சி டைவ் பண்ணி அவன் தலை மேல நின்ட்டாரு. கிருஷ்ணா இப்படி காளிங்கனோட தலையை வச்சுக்கோங்களேன், இப்படி காளிங்கனோட தலையில இருக்கு. கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? இப்படி ஜம்ப் பண்ணி தலையில நிற்பார். இந்த ஜம்ப் பண்ணி ஒரு தலையில நிற்கும் போது காளிங்கனோட இன்னொரு தலையை தூக்குவான். அவன் இன்னொரு தலையை தூக்கும் போது கிருஷ்ணா ஜம்ப் பண்ணி அந்த தலை மேல போயிடு. அப்படி தலை மேல போய் கிருஷ்ணா மிதிக்கிறார். அவன் தலை மேல போட்டு கிருஷ்ணா மிதிக்கும் போது காளிங்கனுக்கு வலி தாங்க முடியும். கிருஷ்ணனுடைய தாமரை பாதம் ரொம்ப மிருதுவான, கிருஷ்ணனுடைய பாதத்துக்கு தாமரையோட ஒப்பிடுறோம். நம பங்கஜ நாபாய நம பங்கஜ பாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே. தாமரை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதத்தை உடையவர், தாமரை பூக்கள் போல மிருதுவான பாதத்தை உடையவர். அந்த குழந்தை கோபால், பாலகோபாலன், பாலமுகுந்தன், தாமோதரன், அந்த கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாதம் காளிங்களால் தாங்க முடியல. பாருங்க, அந்த தாமரை திருப்பாதம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்ச பாகவதத்துல யார் ஞாபகம் வச்சுக்கான்னு பார்க்கலாம். பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு எப்படி சக்தி வந்தது பகவான் சொல்றது. பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு சரணடிச்சுட்டா அந்த தாமரை திருப்பாதம் அடைக்கலம் கொடுக்கும், அவங்கள பிறப்பு இறப்பு சக்கரத்துக்கு விடுவிக்கும். பகவானுடைய தாமரை திருப்பாதம் ஒருத்தர பிறப்பு இறப்பு சக்கரத்துக்கு விடுவிக்கும், பௌதிக துன்பத்துக்கு விடுவிக்கும், மோட்ச பிராப்தி கொடுக்கும், அது எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுக்கும். எப்படி பகவான் சொல்றாரு என் தாமரை திருப்பாதம் எவ்வளவு சக்தி வந்தது? கொஞ்ச நேரம் படிச்சேன். எப்படி பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு இவ்வளவு சக்தி வந்தது பகவானே சொல்றது. ஜெயன் விஜயன் 4 குமாரர்களால ஜெயன் விஜயன் சபிக்கப்பட்ட பொழுது அங்க குமாரர்கள் இருக்கிற இடத்துக்கு பகவான் வர,
அந்த வைகுண்டத்தோட என்ட்ரன்ஸ் வர வந்து சொல்றாரு. பகவான் வந்து குமார்கிட்ட சொல்றாங்க, என்னுடைய தாமரை திருப்பாதம் லட்சுமி தேவி லட்சுமி தேவியின் தாமரை திருப்பாதத்துக்கு விலகிறதே இல்லை. காரணம், இந்த தாமரை திருப்பாதத்தால் அவ்வளவு பற்றுதல். ஏன்னா இந்த தாமரை திருப்பாதம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நான் என் பக்தர்களுக்கு சேவை செய்வது மூலமா அந்த சக்தி நான் பெறுகிறேன். எப்படி கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நான் எப்பவுமே என் பக்தன் என் தாமரை திருப்பாதத்தை சந்திச்சிருக்காரு. அத்தகைய வைணவர்களுக்கு நான் சேவை செய்வது மூலமா என் தாமரை திருப்பாதம் புகழ் பெறுகின்றது, சக்தி பெறுகின்றது. இது பகவானை காரணமற்ற கருணை. எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப பகவான் பக்தன் எப்படி வழிபடணுங்கிற, பகவானே பக்தன் அப்படி நினைக்கும் போது நம்ம எப்படி நினைக்கணும்? ஒரு வைஷ்ணவருக்கு எப்படி சேவை பண்ணணும் அப்படி பண்ணனா, அதனாலதான் என் தாமரை திருப்பாதம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்கிறார். பாரு. அப்ப அந்த தாமரை திருப்பாதத்தை பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் தரிசனம் பண்ண காத்துட்டு இருக்காங்க. எப்ப எனக்கு கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாத தரிசனம் கிடைக்கும். ஆனா காளிங்கனுக்கு வந்து கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாத தலையில வாங்கி பாக்கி கிடைச்சு. இது கிருஷ்ணாவுடைய காரணமற்ற கருணை. இப்போ கிருஷ்ணா வந்து காளிங்கனை நர்த்தனம் பண்ணும்போது அவன் மண்டையில ஊன்று மிதிக்கிறார். கிருஷ்ணா மிதிக்கும் போது காளிங்கனால மிதி தாங்க முடியல. கிருஷ்ணா மிதிக்கும் போது காளிங்கனால மிதி தாங்க முடியல. விஷம் எல்லாம் இருக்கிற விஷம் எல்லாம் வெளியில வருது. இதே மாதிரிதான் நம்மளையும் மிதிப்பாரு கிருஷ்ணா. நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும் போது கிருஷ்ணா நம்ம மிதிப்பாரு. அப்ப வலிக்கும் நமக்கு. எப்படி மிதிக்கிறாரு? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியில வரும். தேவையில்லாத அனர்த்தங்கள். இது வந்து கிருஷ்ணா மிதிக்க போகும். ஆனா நமக்கு என்ன தோணும்னா, ஐயோ இது போகக்கூடாது, எனக்கு பௌதிக பற்றுதல் போகக்கூடாது, ஆனா கிருஷ்ணாட்ட வந்து பிரார்த்தனை பண்ணும். கிருஷ்ணாட்ட வந்து நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுவோம்? கிருஷ்ணா எனக்கு என்னை விட்டு பௌதிக பற்றுதல் போயிடணும், எனக்கு பௌதிக பந்தத்துல நான் விடுபடணும். ஆனா கிருஷ்ணா அது மேல கை வைக்கும் போது நமக்கு வலி. ஓ கிருஷ்ணா, என்னையே இப்படி பண்ணீங்க, என் பையன் இருந்து ஏன் என்ன பிரிச்சுட்டீங்க, என் கணவர்கிட்ட இருந்து ஏன் என்ன பிரிச்சுட்டீங்க, என் மனைவிட்டு இருந்து ஏன் என்ன பிரிச்சுட்டீங்க, என் பெற்றோர்கிட்ட இருந்து ஏன் என்ன பிரிச்சுட்டீங்க, ஏன் நான் வீட்டு இருந்து பிரிச்சுட்டீங்கன்னு வலிக்கும். அது எதுக்கு பண்றாரு கிருஷ்ணா? அந்த பக்தன் கிருஷ்ணரை முழுமையா சரணடை. இந்த அனர்த்தங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம கிருஷ்ணரை முழுமையா சரணடைப்பாங்க. இந்த அனர்த்தங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம கிருஷ்ணரை முழுமையா சரணடை. அது ஒண்ணு மேல ஒண்ணு மாறி காளிங்கன் தலையை தூக்குற மாதிரி, காளிங்கன் தலையை தூக்குற மாதிரி ஒண்ணு மாறி ஒண்ணு மேல மேல வந்துட்டு பொறுத்துக்கவே முடியாது. சிலப்ப கோபம் வருது, சிலப்ப ஆசை, பௌதிக பற்றுதல் எல்லாம் வருது. ஒன்னாக்குறாங்க மாறி மாறி. சோ கிருஷ்ணா காலை வச்சு மிதிக்கும் போது நமக்கு வலிக்கும். காளிங்கனுக்கு வலிச்சுது. காளிங்கிட்ட இருக்கிற ரசம் பூரா வெளியில வந்து கிருஷ்ணா மிதிக்க காளிங்கனுடைய உள்ள இருக்கிற விஷம் வெளியே வந்தது. அந்த மாதிரி நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்க உள்ள இருக்கிற விஷம் தான் வெளியே வரும். ஒரு பக்தர்கிட்ட கேட்டாரு, பிரபு வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம், அப்பயே கெட்ட எண்ணங்கள்லாம் வருது. சாண்டிங் பண்றப்ப நல்ல எண்ணம் தானே வரணும், சாண்ட் பண்ணும்போது நல்ல எண்ணம் தான் வரணும், ஏன் கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகளா வருது? அது உள்ளுக்குள்ள ஸ்டோர் ஆயிடும். அது வந்து வெளியில வருது. வெளியில எதுக்கு வருது? அது நம்ம அர்த்தங்களை போகணும். அப்ப வெளியில வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதை அப்படியே இக்னோர் பண்ணணும். ஓகே, எனக்கு இந்த மாதிரி தாட் வருதா, அப்ப இது இந்த மாதிரி நிறைய உள்ளுக்குள்ள இருக்கு. கிருஷ்ணா இதெல்லாம் நீங்க வெளியில கொண்டு வரீங்க, இது போட்டு கிட்டு போட்டு. சரி, ஃபர்ஸ்ட் நாகபத்னிகள் தன் கணவன் இறந்து போட்டு நினைச்சேன். கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டு எங்கேயோ போய் யாருக்கும் அடி வாங்கி சாகிறதோட என் கணவன் கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டு இறந்து முக்தி அடைவார். இந்த காளிங்கன் பண்ற அக்கிரமத்துக்கு யாரு கையால் கொல்லப்படுறதோட என் கணவர் வந்து கிருஷ்ணர் கையால கொல்லப்படுறது நாம செஞ்சு பாக்கி. இப்ப காளிங்கர் வந்து விடா முயற்சியில போராடி இருக்க சண்டை போடுறோம். கிருஷ்ணாட்ட தன் முழு சக்தி, காளிங்கன் வந்து தன் முழு சக்தியும் பிரயோகிச்சு கிருஷ்ணாட்ட சண்டை போடுறான். கிருஷ்ணர் விட்ட மாடுல அவனை வந்து தலையில மிதிக்கிற. அதுக்கப்புறம் காளிங்கன் கொஞ்சமா டயர்ட் ஆகும். சோர்ந்து போக ஆரம்பிக்கிறான். அவன் புலன்கள்லாம் சோர்ந்து போகுது. அவன் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும்.
விஷம் கக்கிட்டு இருந்த காளியோட வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். டயர்ட் ஆயிட்டான். அவன் வந்து அப்போ வந்து இந்த நாகப்பட்டினிகள்லாம் பார்க்கணும். கிருஷ்ணா, இப்ப எங்க கணவர் வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அவனால இன்னைக்கு முழு சுறுசுறுப்பா ஈடுபட முடியல. அவனுக்கு உயிருக்காக போராடிட்டு இருக்கான். இப்ப அவன் வந்து விஷத்தை கட்டுறதுக்கு ரத்தம் கட்டிட்டு இருக்கான். அவனுடைய விஷம் எல்லாம் வெளியில வந்துருக்கு. எப்போ உங்க தாமரை திருப்பாதனை கடவுளை தலையில பட்டுதோ அப்பவே வந்து அவன் விஷம் எல்லாம் வெளியில வந்துருக்கு. இப்ப அவன் ரத்தம் கட்டுறான். சோ நீங்க அவன் மேல கருணை காமிங்க. என் கணவர் மேல கருணை காமிங்க. இப்ப காலையில் தெரிஞ்சுட்டு அவன் மன்னிச்சுங்க. என் கணவரை மன்னிச்சிருங்கன்னு நாகப்பத்திரிகளை பிரார்த்தனை பண்றேன். ஜெய துஜா பத்னி ஜெய நாககன்யாகா. நாககன்யா, இந்த யமுனால இருக்கக்கூடிய நாகக்கன்னிகள்லாம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. இந்த கணவர் வந்து காளிங்கன் தெரிஞ்சிட்டான். காளிங்கன் பேச ஆரம்பிச்சோம். கிருஷ்ணா, என்னை மன்னிச்சு விடுங்க. நான் பெரும் குற்றம் செய்து விட்டேன். நான் இந்த யமுனையில் வந்து கருடருக்காக பயந்து கொடுத்திருந்தேன். இப்போது நான் உங்கள் பக்தர்களையும் பசுகளையும் பசுக்களையும் துன்படுத்திய கடும் தவறுதான். நான் குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்கிறேன். நீ மன்னித்து விடுங்கள் கிருஷ்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். காளிங்கன் சன்றாய் எப்போ விதிப்பட்டிருக்கோம். சில பக்தர்கள் நம்ம காளிங்கன் மாதிரி இருக்கும். ஒழுங்கா சண்டை சொன்னா சண்டை மாட்டோம். கிருஷ்ணா ரெண்டு விதி பிரிச்சா நம்ம சண்டை. நாகப்பத்திரிகள் பாருங்க, தூய பக்தி. நாகப்பத்திரிகள் என்ன பண்ணாங்க? அவங்க பெரிய கிருஷ்ணா முழுமுதல் கடவுள். என்ன கிருஷ்ணர் மேல அன்பு பண்ணாங்க. காளிங்கன் வீண் கர்வம் கொண்டு தன்னுடைய கர்வத்தை கிருஷ்ணாரை காமிக்கணும்னு நினைச்சு. கிருஷ்ணாட்ட காமிச்சிருந்தா கூட கிருஷ்ணா மன்னிச்சு விட்டுருவாரு. ஆனா கிருஷ்ணனுடைய பக்தர்கிட்ட காமிச்சாரு. கிருஷ்ணாவுடைய பக்தர்கிட்ட காமிச்சாரு. இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? முதல் காளிங்க தன்னுடைய பொய் கர்வத்தை கருடத்தை காமிச்சாரு. எப்படின்னா, கருடர் இருக்காருல்ல, கருடருக்கு வந்து அவருக்கு உணவு வந்து பாம்பு. ஏன்னா அவர் வந்து அப்போ கருடர் பாம்பு சாப்பிடணும் நான் சாப்பிடலாம்னு கேட்கக்கூடாது இல்லையா? சிலர் கேட்பாங்க, கருடர் வந்து விஷ்ணுடைய வாகனம். ஆமா, விஷ்ணுடைய வாகனம். கருடர் வந்து வைஷ்ணவர். ஆமா, வைஷ்ணவர். ஒரு பக்தர். அவர் எப்படி பாம்பு சாப்பிடலாம்? அவர் மட்டும் நான்வெஜ் சாப்பிடலாமா? அப்ப சிவபெருமான் விஷம் குடிச்சா நாம விஷம் குடிக்கலாம்? சிவபெருமான் வந்து விஷம் குடிச்சாரு, நானும் ஒரு டம்ளர் விஷம் குடிக்கலாம்னு கேட்கலாம். ஒரு டம்ளர்ல ஒரு மூடி குடிச்சா செத்து இல்லையா? அப்போ தேஜேஷான தோஷா. பெரிய மனுஷனுடைய செயலை நம்ம இமிட்டேட் பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை எடுத்து. சிவபெருமான நகல் பண்ண நினைச்சா செத்து போயிடும். கருடர் நகல் பண்ண நினைச்சா செத்து போயிடும் இல்லையா? கருடருக்கு உணவு அதுன்னா நாம போய் சாப்பிட முடியாது. அப்ப பன்றி கூட உணவு ஒண்ணு இருக்கு, அதை நான் சாப்பிட முடியுமா? அடுத்த கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி எடுத்து, ஓகே, கருடா வந்து பாம்பு சாப்பிடுறாரு, அப்ப நான் மீன் சாப்பிடலாமா? அப்ப பன்றி ஒண்ணு சாப்பிடுறாரு, நான் சாப்பிடலாம்னு கேட்க முடியுமா? அதுக்கு உணவு அது சாப்பிடும். இறைவனுடைய படைப்புல அது அதுக்கு குறிப்பிட்ட உணவு இருக்கு. கருடர் பாம்பு சாப்பிட்டாச்சு, நான் பாம்பு சாப்பிட முடியும்? நான் பாம்போ பாச்சாவோ இல்ல ஆடோ கோழியோ மாடோ சாப்பிடும். எனக்கு உணவு பகவான் என்ன படிச்சிருக்காரு? தானியங்கள், காய்கறிகள். அண்ணா பவந்தி பூதான். தானியங்களும் காய்கறி பத்திரம் புஷ்பம் பழம் தோய். தானியங்கள், காய்கறிகள், பால், பழம் உனக்கு உணவா கொடுத்துருக்கேன். சிக்கன் மட்டன் 65 கிருஷ்ண சொல்லல பகவத்கீதை இல்லையா? பகவத்கீதையில வந்து நான் உனக்கு சிக்கன் மட்டன் 65 உணவா கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு. பத்திரம் புஷ்பம் பழம் தோய் இல்லையா? அதனால இங்க வந்து கருடரோட போட்டி போடணும். கருடருடைய சேவையில போட்டி போடலாம். கருடர் அவ்வளவு சேவை பண்ணா நான் அந்த மாதிரி பண்ணலாமான்னு அதுக்கு ட்ரை பண்ணணும். அவரை இமிட்டேட் பண்ணக்கூடாது. கருடருடைய சேவை கருடர் மாதிரியே நானும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்படலாம். ஆனா கருடர் மாதிரி நான் நகல் பண்ணணும் அவரை மாதிரி இருக்கு நினைக்க அது நடக்கும். அது சாத்தியம். அப்ப என்ன பண்ணாங்க? கருடர் போய் நிறைய பாம்புகளை பிடிச்சிட்டு, அப்ப பாம்புடைய அரசர் அந்த ராஜா வந்து பாம்புகள் சர்பராஜன் அவர் வந்து கருடர் சொன்ன, கருடா உங்களுக்கு என்ன பாம்பு வேணும் அவ்வளவுதானே? நாங்க தினமும் ஒரு பாம்பு வச்சிடறோம், நீங்க சாப்பிட்டுக்க. ஒரே நேரத்துல வந்து எல்லாத்தையும் நீங்க வந்து இது பண்ண வேண்டாம். உங்களுக்கு எப்ப பசிக்குதோ நீங்க ஒரு நாளைக்கு வாங்க, அந்த பாம்பு வச்சிருப்போம், நீங்க சாப்பிட்டு. இந்த அக்ரிமெண்ட் கருடன் ஒத்துக்கிட்டாரு. இந்த சர்பராஜன் சொன்னாரு, நீங்க ஒரு வைஷ்ணவரு, நீங்க வந்து இது மாதிரி பண்ண வேண்டாம், உங்களுக்கு நாங்களே பிரசாதம் கொடுத்தோம். கருடருக்கு பிரசாதம் பாம்பு, எனக்கு பிரசாதம் பாம்பு இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு மாதிரி உணவு பிரசாதம் இருக்கு. கருடர் வந்து பாம்பு சாப்பிட்டாரு, நான் பாம்பு சாப்பிடுறேன்.
சைனாக்காரன் ஜப்பான்காரன் சாப்பிடுறது. சோ அதனால எனக்கு வந்து தானியம் தான் உணவு. சோ இந்த அக்ரிமெண்ட் ஒத்துட்டாங்க. கர்டர் என்ன பண்ணாரு, தினம் வந்து ஒரு சர்பத்தை எடுத்துன்னு போவார். இந்த காளிங்க என்ன பண்ணா, என்ன கர்டருக்கு பெரிய ஆஃபர் பண்றாரு, யார் இந்த கர்டர், நான் போய் எடுத்துக்குவேன். சோ கர்டர் வரும்போது கர்டருக்கு முன்னாடி காளிங்க வந்து அந்த பாம்பு எடுத்துட்டு போயிடும், அவன் சாப்பிடுவான். இப்போ கர்டர் கோவம் வந்துடுது, இந்த காளிங்க எனக்கு எவ்வளவு பொய் கர்வம் இருந்தா எனக்கு ஆஃபர் பண்ண அவன் எடுத்துட்டு போவான். சோ ரெண்டு பேருக்கு ஃபைட் வந்து, ரெண்டு பேருக்கு சண்டை வந்தது. கர்டனுடைய அடி தாங்க முடியல காளிங்கனால. சோ கர்டனுக்கு பயந்து போய் காளிங்க என்ன பண்ணா, யமுனைக்குள்ள வந்துட்டான். யமுனை. சோ யமுனையில வந்தா மட்டும் கர்டரால பிடிக்க முடியாத. ஆனா ஏன் கர்டர் யமுனைக்கு வர மாட்டாரு, அதுக்கு ஒரு கதை. ஏன் கர்டர் யமுனையில போக மாட்டாரு தெரியுமா? சோ என்ன கர்டர் என்ன பண்ணாரு, யமுனையில போய் மீன் கொத்தி சாப்பிட்டாரு. இந்த மீன்கள்லாம் போய் சௌபரி முனி வந்து யமுனைக்கு அடியில தவம் பண்ணிட்டு, யமுனா அடியில போய் 900 வருஷம் தவம் பண்றாரு. சாப்பிடாம தூங்காம மனது புலங்களா கட்டுப்படுத்தி மீன்கள்லாம் போய் சபரிட்ட சொல்லி, சபரி முனி இந்த கருடர் வந்து எங்களை தொந்தரவு பண்றாரு, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். உடனே சௌபரிக்கு போயிருக்காரோ அடுத்தது. ஓ, இந்த கருடர் நான் என்ன பண்றேன் பாரு, கருடருக்கு என்ன துணிச்சல் இருந்தா இந்த யமுனையில வந்து மீனை பிடிக்கும். ஓ கருடா, நீ யமுனையில வந்தா நீ இறந்து விடுவாய். ஒரு பிராமணனுடைய சாபம், பிராமணனுடைய அந்த இது வந்து கருடர் கீழே விரும்பல. ஓகே, சௌபரி சொல்லிட்டா நான் வரமாட்டேன். ஆனா இது வந்து சௌபரிகளுடைய பாய்டம். சௌபரி என்ன பண்ணாரு, வைஷ்ணவ அபராதம் பண்ணு, கருடருக்கு உணவு மீன், நீ யாரு தடுக்கிறதுக்கு. சோ சௌபரி நினைச்சுட்டாரு, ஓ இந்த மீன்கள்லாம் என்ன அடைக்கலப்பட்டிருக்கு, நான் தான் இன்னைக்கு வந்து கிரேட். சோ சௌபரிக்கு போயிட்டு வர வந்துட்டு, இந்த மீன்களுக்கு நான் தான் அடைக்கலாம், என்ன மீறி அந்த கருடர் எப்படி வரான்னு பார்க்கும். அப்படி வந்து அவன் தலை ஒழிச்சு இறந்துருவான். கடைசியில் என்னாச்சு, சௌபரியுடைய தவம் போயிடுச்சு. எப்படி போச்சு, 2 மீன்கள் வந்து சேர்ந்து இருக்கிறதுக்காக சௌகரி பார்த்தாரு. ஓ நான் ஏன் இப்படி 10,000 வருஷம் தவம், 10,000 வருஷம் தவம் பண்ணிட்டு, 10,000 வருஷம் தவம் பண்ணிட்டு இந்த சௌகரி முனி 2 மீன்கள் உல்லாசமா இருக்கிற மாதிரி வெளியில வந்தார் யமுனையில. யமுனையிலிருந்து வெளியில வந்து அந்த மதுராவுடைய ராஜா கிட்ட போற, சூரசேனன் ராஜா, இந்த மாதிரி எனக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க. அந்த ராஜாவுக்கு 9 பொண்ணுங்க. ராஜாவுக்கு 9 பொண்ணு. இந்த ராஜா பார்த்தாரு, என்னடா இந்த முனிவர் தலையெல்லாம் ஜடாமுடி, உடம்பெல்லாம் எலும்பு கூடுதா இருக்கு, கண்ணெல்லாம் சுருங்கி போயிருக்கு, இவரை எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவான். சௌகரி என்ன பண்ணாரு, தன் 10,000 வருஷம் தபத்தினால தன்னோட இளைஞனா மாத்திட்டாரு. அப்படி ஹேண்ட்ஸமா யங் மேன் இளைஞனா மாத்திட்டாரு. இந்த ராஜா அவர் சொன்னாரு, ஓ சபரி, நான் என்னோட 9 பொண்ணுகளை கூப்பிடுறேன். 9 பொண்ணு இருக்கு, இந்த 9 பொண்ணு கூப்பிடுறேன். யாராவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா யாராவது ஒரு பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணுமான்னு பாக்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப வயசானவர், தலை அப்படியெல்லாம் வந்துட்டு யார் கல்யாணம் பண்ணுவா அந்த பாரு ஆளு. ஆனா இவர் என்ன பண்ணாரு, இவர் தன்னை இளைஞனா மாத்திட்டு இந்த 9 பொண்ணு பார்த்துட்டு இவர் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்படி 9,000 வருஷம் அந்த 9 பெண்களோடு குடும்ப நடத்தினா சௌகரி. அப்புறம் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணாரு, என் தப்பெல்லாம் போயிடுச்சு. ஒரு நாள் என்ன ரியலைஸ் பண்ணாரு, நான் யாருக்காக போய் தவம் பண்ணேன், நான் இந்த பூமியில போய் புலன்பாடுவதற்கு விரும்பினேன், இல்ல நான் பெண்களோடு உல்லாசமா இல்லையே, என்னுடைய தப வாழ்க்கை நான் பிரம்மத்தை அடையணும், நான் பிரம்மத்தோடு ஒன்றாகணும். ஆனா போச்சு எல்லாமே. எப்படி போச்சு, வைஷ்ணவபராதம். வைஷ்ணவபராதம் பண்ணா எப்பேற்பட்ட கடுத்தவம் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் விட மாட்டாரு. துர்வாசர் எங்க வேணாலும் விட மாட்டேங்கிறார். சுதர்சனம் எங்கெல்லாம் ஒழிச்சுட்டு பார்த்தாரு, ஆகாசத்துல, பூமியில, சமுத்திரத்துக்கு அடியில, புகையில, மலையில, இந்திரலோகம், பிரம்மலோகம், கைலாசம், எங்க போனாலும் விடுது சுதர்சனம். பகவான்கிட்ட வந்து வைகுண்ட வரைக்கும் விட மாட்டேங்க, உரத்திட்டு வருதாரு. முன்னாடி புதுகெல்லாம் பத்தி எரியுது சுதர்சனுடைய ஜுவாலா. ஓடுறார் குருவாஸ். பாருங்க எவ்வளவு லெசன் இருக்குது. இப்ப வந்து இந்த காளிங்கன் வந்து எல்லா வசதியும் கட்டிட்டு இப்ப ரத்தம் கட்ட ஆரம்பிச்சான், கிருஷ்ணன் சரண்டர் ஆயிட்டான். இந்த நாகபத்திரிகள் பிரார்த்தனை பண்ணாங்க, பிரபு எங்க கணவரை மன்னிச்சு விட்டுருங்க, அவன் மன திருந்திட்டான். என் கிருஷ்ணா சொன்னாரு, காளிங்கா
இவனை இந்த இந்த ஏரியா பக்கம் நான் பார்க்க கூடாது. சொல்லுவாங்க இனிமே இந்த ஏரியா பக்கமே பார்க்க கூடாது, இந்த பக்கமே பார்க்க கூடாது, போயிடு. காளிங்கன் சொன்னார், கிருஷ்ணா நான் யமுனை விட்டு போக தயாரா இருக்கேன், ஆனா கருடத்தை என்ன எப்படி நான் காப்பாத்திக்கிறேன்? காளிங்கன் என்ன சொன்னாரு? நான் யமுனை விட்டு வெளியில போக தயாரா இருக்கேன், ஆனா கருடர் என்ன கொல்ல மாட்டாருன்னு உத்தரவாதம். கிருஷ்ணா என்ன சொன்னாரு? கிருஷ்ணா என்ன சொன்னாரு? ஆஹ் காளிங்கனுடைய தலையில பகவானுடைய தாமரை சின்னம் பதிக்கப்பட்டு, என்னுடைய தாமரை சின்னம் உன் தலையில் இருப்பதால கருடருடைய ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம நெற்றியில பகவானுடைய தாமரை திருப்பாதம். சோ நம்ம எவ்வளவு பாவாரமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், ஹரே கிருஷ்ணா, சோ நம்ம எவ்வளவு பாவாரமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் பிரபுபாவுடைய கருணையால இன்னைக்கு கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றோம், நாம ஜெபம் பண்றோம். பாருங்க, பகவானுடைய தாமரை திருப்பாதம் நெற்றியில இருக்கு, யமதூதர் கிட்ட வர மாட்டாங்க. கிருஷ்ணா கேரண்டியா சொல்றாரு, காளிகா இப்போ கருடர் ஒண்ணு செய்ய மாட்டாரு, கருடர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா என்னுடைய தாமரை திருப்பாதம் தலையில இருக்கு, என்னுடைய தாமரை திருப்பாதம். இப்ப பாருங்க பிரபுபா நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காரு. பகவானுடைய தாமரை திருப்பாத நெற்றியில தரிச்சு துளசி மாலை இருக்கும், பகவானுடைய நாமத்தை வச்சிருக்கிறோம். அட்லீஸ்ட் நரகலோக பகவான் நம்ம தப்பிச்சுக்கலாம், குறைந்தபட்சம் நரகத்துக்கு போகாம காப்பாத்திக்கிறேன். இப்ப பகவான் போகணும்னா இந்த காளிங்கனுடைய மென்டாலிட்டி நம்ம இருந்து போகும். இந்த காளிங்கனுடைய குணம் நம்ம இருந்து போகாத வரைக்கும் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில காளிங்கனுடைய மென்டாலிட்டி என்னது? வாட்ஸ் ப்ரைட், பொய் கர்வம், குருவாலிட்டி டு அதர்ஸ், அடுத்தவங்கிட்ட கொடூரமா நடந்துக்கிறது, பொறாம, என்வியஸ்னஸ், இதெல்லாம் காளிங்கனுடைய ப்ராப்ளம். அதிர்ஷ்டவசமா காளிங்கனுடைய மனைவிகள் எல்லாம் பக்தர்களா இருந்தாங்க. அவங்க பிரார்த்தனை பண்ணதுனால காளிங்கனை கிருஷ்ணர் கொல்லாம விட்டார். விருந்தாவனத்திலே கிருஷ்ணர் கொல்லாம விட்டது காளிங்கனை மட்டும்தான். கரெக்டா? எல்லா அசுரனையும் கொண்டார். பூதனா, நகாசுரா, பகாசுரா, திருநாவரதா, வத்சாசுரா, அரிஷ்டாசுரா, கேசி, காளிங்கனை மட்டும் தான் கொல்லல. ஏன்னா காளிங்கனுடைய மனைவிகள் வைஷ்ணவி பிரார்த்தனை பண்ணாங்க, அதனால மன்னிச்சு விட்டாரு. காளிங்களும் திருந்தி பக்தனை. அதனால கிருஷ்ணா மன்னிப்பார், சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ண மன்னிப்பார். சோ இப்போ வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கு, நமக்கு இப்போ வாய்ப்பு இருக்கு. என்னது? கிருஷ்ணனுடைய நாமத்தை வச்சிருக்கிறோம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகா மந்திரம் நம்ம இதயத்துக்குள்ள போய் காளிங்கனோட சண்டை நம்ம இதயத்துக்குள்ள காளிங்க உட்கார்ந்துருக்கா. எப்படி யமுனா நதிக்குள்ள போய் காளிங்க உட்கார்ந்து இருந்தானோ, இப்ப அந்த காளிங்க நம்ம இதயத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த இதயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றான் இதயத்துக்குள்ள? காளிங்கன் நம்ம ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும், நம்ம ஒவ்வொருடைய இதயத்திலையும் காளிங்கன் உட்கார்ந்துட்டு இந்த கொடூரமான குணம் வெளிப்படுத்துறது, கோவப்படுறது, சண்டை போடுறது, குற்றம் சொல்றது, குறை காண்றது, அப்புறம் பொய்க்கருவம், அப்புறம் பேராசை, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் காளிங்கனுடைய மென்டாலிட்டி. சோ இப்ப என்ன பண்ணணும்? இந்த காளிங்கனை யாராலும் ஜெயிக்க முடியும்? யாராலும் காளிங்கனை ஜெயிக்க முடியாது. காளிங்கனை யாராலும் ஜெயிக்க முடியும். அவன் இதயத்துக்குள்ள ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இந்த இதயத்துக்குள்ள யாரு யமுனா நதிக்குள்ள காளிங்கனுக்கு உட்காந்துட்டான். யாருமே யமுனா நதிக்குள்ள போல, காளிங்கனுக்கு பயந்துட்டு. கருடர் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. கருடர் வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு சௌகரியம் முடியினால. அப்ப யாரு போக முடியும்? கிருஷ்ணரால மட்டும்தான் உள்ள போக முடியும். யமுனை நதிக்குள்ள கிருஷ்ணரால மட்டும்தான் உள்ள போக முடியும். அதே மாதிரிதான் நம்ம இதயத்துக்குள்ள காளிங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த இதயத்துக்குள்ள தேவையில்ல ஆழ்த்தக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் அந்த காளிங்க ரூபத்துல. இப்ப கிருஷ்ணா தான் நம்ம இதயத்துக்குள்ள போறோம். சோ கிருஷ்ணா நம்ம இதயத்துக்குள்ள போனா நாம ரூபத்துல தான் போக முடியும். கிருஷ்ணா கலியுகத்துல நாம ரூபத்துல இருக்காரு. கலிகாலே நாம ரூபே கிருஷ்ணா வட்டாரு. கிருஷ்ணர் வந்து கலியுகத்துல நாம ரூபத்துல இருக்காரு, காளிங்கன் இதயத்துல ஒழிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த நாம தான் உள்ள போகும். இப்ப என்ன சண்டை நடக்குது? இந்த உள்ள இருக்கிற காளிங்கனுக்கும் கிருஷ்ணாவுக்கும் சண்டை. நம்முடைய நாம சொல்றோம் இல்லையா? நம்ம நாம சொல்லிட்டு இருக்கும் போது இந்த நாம சொல்ற பக்தருக்கும் அந்த காளிங்கனுக்கும் சண்டை நடக்குது.
இப்ப யார் ஜெயிக்க போறா? காளிங்கன் ஜெயிக்க போறானா நாம சொல்ற நாம ஜெயிக்க போறோம்? சில நேரம் காளிங்கன் ஜெயிச்சிடலாம், சில நேரம் நம்ம ஜெயிக்கிறோம். இல்லையா? சில நேரம் காளிங்கன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், நான் சாண்டிக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. நான் ஜெபத்துல ரொம்ப பலவீனமா இருந்தா காளிங்கன் ஜெயிச்சிருவான். நான் ஜெபத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா நான் காளிங்கன் ஜெயிச்சிருவேன். ஏன்னா கிருஷ்ணா அந்த நாமங்கிற ஆயுத ரூபத்துல கீழே இருக்கு. கிருஷ்ணர் வந்து நாம ரூபத்துல வந்திருக்காரு, அதான் வெப்பன். கலியுகத்துல இந்த அசுர குணத்தை கட் பண்ற ஒரே வெப்பன் ஒளி நேர்தான். இதுதான் ஜெயதீப் அப்படி கொண்டு வந்தாரு. ஏன்னா அந்த அசுரன் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான், வெளியில எல்லாம் தேட வேண்டாம், வெளியில தேட வேண்டாம், அவன் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த சப்டில் லெவல்ல சூட்சம நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கான் அசுரன். இந்த சூட்சம நிலையில உள்ளது கொள்றது ரொம்ப கஷ்டம். ஸ்தூல சரீரத்தை கொண்டுடலாம் இல்லையா, ஒருத்தர் கத்தி விட்டு குத்திடலாம், தலையை வெட்டிடலாம். ஆனா சூட்சமா இருக்கிறது எப்படி பாதிக்க முடியும்? கண்ணுக்கு தெரியாத அசுரன். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு பகைவன் இருக்கான், அவனை அடிக்கலாம். எனக்கு இவன் தான் பகைவன் தெரியும். இப்ப எனக்கு வந்து சுபம் பகைவன் வச்சுக்கோங்களேன், இவனை அடிக்கலாம், உதைக்கலாம், எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு கண்ணுக்கு தெரியாத பகைவன் எப்படின்னு அடிப்பேன். ஆனா அவனை தாக்கிட்டு இருக்கான், என்ன யாரோ தொந்தரவு பண்றான். சில நேரம் சொல்லுவாங்க இல்லையா, என்னோட எதிரி யாருன்னு தெரியலீங்க, எனக்கு ரொம்ப கொடுமைப்படிக்கிட்டே இருக்காரு, கண்டே பிடிக்க முடியல. அந்த மாதிரிதான் இதயத்துக்கு அந்த எதிரிகளா உட்கார்ந்துருக்காரு. இவனை கண்டே பிடிக்க முடியல, ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு, அடிக்கடி வெளியில வர்றாங்க. அப்ப இந்த எதிரிகளை ஜெயிக்கணும், கொல்லணும், வெல்லணும் அப்படின்னு சொன்னா அது கிருஷ்ணாவுடைய கருணையே நம்ம, கிருஷ்ணாவுடைய கருணை. அப்போ கிருஷ்ணனுடைய நாமம் நம்ம இதயத்துக்குள்ள போய் எதிரிகளை கொல்லணும். தானம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்கருவம், அகங்காரம் எல்லாம். அதனால ஜென்மாஷ்டமி கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பகவான் என்ன பிரார்த்தனை பண்ணும்? கிருஷ்ணா, என் இதயத்துக்குள்ள காளியன் உட்கார்ந்து படாத பாடுபடுத்திட்டு இருக்கான். என் இதயத்துக்குள்ள காளியன் உட்கார்ந்துட்டு என்ன படாத பாடுபடுத்துறான், எப்படியாவது என்ன காளியத்தை காப்பாத்து. நீங்க தான் அந்த காளியனை மிதிச்சு மிதிச்சு பண்ணிய வச்சுக்க, அது மாதிரி எனக்கு மிதி கொடுங்க, நான் மிதி வாங்க தயாரா இருக்கேன். நீங்க என்ன மிதிச்சாலும் சரி. ஆசிஷவா பாதரதா வினஸ்துமா மதர்சனமா மர்மந்த ரோதுமா யதா ததாவா விதானம்பதோ அத்ராணநாதஸ்து சரேவதா. விவசாயங்களை நீங்க அடிச்சாலும் உதைச்சாலும், நீங்க கண்முறை வரலினாலும் நீங்க தான் பகவான். சோ நம்ம கிருஷ்ணரை ஏற்றுக்க தயாரா இருக்கோம். சோ நம்ம கிருஷ்ணரை ஏற்றுக்க தயாரா இருக்கோம், கிருஷ்ணரை சன்னடைய தயாரா இருக்கோம் சொன்னா கிருஷ்ணா வந்து நம்ம ஏற்றுக்க தயாரா இருக்கு. கிருஷ்ணா ஆல்வேஸ் ரெடி, கிருஷ்ணா ரெடியா தான் இருக்காரு. சோ நம்ம என்ன பண்றோம்? ஏற்க மறுக்கிறோம், சன்னடையை மறுக்கிறோம். அதுதான் ஆன்மீக குரு வர. ஆன்மீக குரு வந்து பிரார்த்தனை பண்றாரு, ஓ இந்த ஜீவாத்மா கிட்ட கருணையை கொடுங்க. இல்லையா, இப்ப நாகபத்னி எல்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க. ஆக்சுவலி கணவன் தான் மனைவிக்கு குருவா இருக்கணும், கணவன் தான் மனைவி குரு. ஆனா இந்த லீலையில மனைவிகள் தான் கணவனுக்கு குருவா இருக்கு பிரார்த்தனை பண்றாரு கிருஷ்ணன். கிருஷ்ணா, என் கணவர் வந்து ரொம்ப கொடூரமான குணம் படிச்சவன்தான், ஆனா இப்ப திருந்திட்டாரு, இப்போ விஷம் கக்கிறதெல்லாம் விட்டுட்டு ரத்தம் கட்டுறாரு, சரணடிச்சிட்டாரு. எப்போ உங்க தாமரை பாதம் அவர் மேல தலையில பட்டுதோ அப்பவே புனிதமாயிட்டாரு, அதனால ஒரு கருணை கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை. சோ ஒரு பக்கம் வைஷ்ணவ அபராதம் பண்ணா வீழ்ந்துருவோம், இன்னொரு பக்கம் வைஷ்ணவர் பிரார்த்தனை பண்ணா வாழ்ந்து. அப்ப வைஷ்ணவர்கிட்ட நாம அபராதம் பண்றது கூட அவங்க கருணையை வேண்டுவது சால சிறந்தது. இல்லையா? வைஷ்ணவ அபராதம் வீழ்வது, வைஷ்ணவருக்கு சேவை பண்றது வாழ்வு. சோ வாழ்வா வீழ்வாங்கிறது நம்மளும் முடிவு பண்ணணும். நம்ம வாழணுமா வீழணுமா? கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடையணும்னா இந்த நாகபக்திகள் மாதிரி தூய பக்தருக்கு நம்ம சேவை செய்யணும், பகவானுக்கு அன்பு பரிமாற்றப்படணும், யாரையும் துன்புறுத்தாம தொந்தரவு பண்ணாம இருக்கும். ஆனா காணிகன் மாதிரி இருந்தோம்னு சொன்னா ஆபத்து, சௌகரி மாதிரி இருந்தா ஆபத்து. சௌகரி பண்ணி ஆன்மீகவாதி தான், ஆனா அவர் வந்து அபராதம் அபராதம் பண்ண. அது மட்டும் இல்ல, அவர் கிருஷ்ணர் குடும்பங்கள ஏற்றுக்கொள்ள அவர் பிரம்மத்தை தியானம் பண்ணி அவர் உருவப்பட்டவர் நினைச்சு. சோ ஓகே, சோ எப்படி பார்த்தாலும் காணிக்க மென்டாலிட்டி இஸ் நாட் குட். காணிகளுடைய மனோபாவம் கொல்லப்படும், அழிக்கப்படும், ஜெயிக்கப்படும். அதான் இந்த ஜென்மாஷ்டமியோட மெயின் பர்பஸ். ஜென்மாஷ்டமி பண்டிகையில வைக்கிற பிரார்த்தனையில முதல் பிரார்த்தனை இதுதான், கிருஷ்ணா எப்படியாவது நீங்க காளிங்கனை பணிய வச்ச மாதிரி என்னையும் பணிய வைங்க. எனக்கு பணிவே வரமாட்டேங்குது, எனக்கு வந்து பணிவே வரமாட்டேங்குது. காளிங்கனை மிதிச்ச மாதிரி எனக்கு 4 மிதி கொடுங்க, அப்பதான் நான் பணிவேன் அப்படி கேட்கணும். கிருஷ்ணா மிதிக்கும் போது ஒத்துக்கணும், ஏத்துக்கணும்.
அப்போ வலிக்கும். ஓ கிருஷ்ணா ஏன் என்ன மிதிக்கிறாரு? கிருஷ்ணா வந்து ஏன் என்ன மிதிக்கிறாரு? நீ தானே கேட்ட. ஓ நான் கேட்டிருக்க கூடாதோ? கேட்கலன்னா கிடைக்காது. ஆஹ் கேட்கலன்னா கிடைக்காது. கேட்டா கிடைக்கும். கிடைக்கும் போது அதை ஏற்றுக்க தயாரா இருக்கு. இதான் பாயிண்ட். அப்ப இது ரொம்ப அழகான ஒரு லீலை. காளிங்க நடத்தின மூலமா கிருஷ்ணன் நமக்கு அழகான பாட கத்து. ரைட். ரங்கராஜ் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். ஓகே. உங்களுக்கு ஏதாவது